எக்ஸல்ல சப் டோட்டல். சப் டோட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு டோட்டல் போடணும் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆட்டோசம் கொடுப்போம். ஆட்டோசம் கொடுத்தோம்னா டோட்டலாக இதுக்கான வேல்யூ வந்து நமக்கு ஆட் ஆகி இந்த இடத்துல வந்துடும். இல்லை ஈக்குவல் டு சம் அப்படின்னு கொடுத்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி ஆன்சரை வர வைப்போம். இப்போ சப் டோட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆட்டோசம் போட்டுருவோம். இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோசம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா இந்த டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் இங்க வந்துருச்சு. இப்ப இதுல இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் எனக்கு வந்து ஆட் பண்ணி இந்த இடத்துல எனக்கு அதோடக்கான ஒரு வேல்யூவை கொடுத்துருச்சு. பட் இப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் நேம்ல உள்ளதுல தனித்தனியா, இப்ப எக்ஸாம்பிள் லேப்டாப் அப்படின்னா இதுல எங்கெங்கெல்லாம் லேப்டாப் சேல்ஸ் ஆயிருக்கோ அது ஓவராலா லேப்டாப் எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதும், அதே மாதிரி கீபோர்ட்னா கீபோர்டு எந்த இடத்துல எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அது மாதிரி பர்டிகுலரா அந்த ப்ராடக்ட் நேம்ல உள்ள ஒவ்வொரு சேல்ஸுக்கும் எனக்கு வந்து சப் டோட்டல் வேணும். இப்ப எக்ஸாம்பிள் லேப்டாப்னா எங்கெங்கெல்லாம் லேப்டாப் இருக்கோ அதோடைய சப் டோட்டல். டோட்டல் மானிட்டர் அப்படின்னா மானிட்டருடைய டோட்டல் ஓவராலா மானிட்டர் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி தனித்தனியா நம்ம பிரிச்சு போடுறதுக்கு பேர் தான் வந்து சப் டோட்டல் அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு இந்த சப் டோட்டல் எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இத வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வச்சுக்கணும். இது எல்லாம் தனித்தனியா மாறி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை தனியா கவுண்ட் பண்ணி காமிக்காது, அதுல டோட்டல் வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ அப்ப இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அந்த அசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ப்ராடக்ட் நேம் வச்சு தான் நான் வந்து மாத்த போறேன். அப்ப இந்த ப்ராடக்ட் நேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஹோம் ஆப்ஷன்ஸ்ல இந்த இருக்கு இல்லையா AZ போட்டிருக்கு இல்லையா சார்ட் ஃபில்டர்னு, இதுல இந்த ஆரோ மார்க்ல இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல எனக்கு வந்து நான் என்ன பண்றேன், சார்ட் A to Z அப்படிங்கிற ஆர்டரை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை ஓகே பண்ணிடுறேன். எக்ஸ்பேண்ட் த செலக்ஷன்ஸ் ஷார்ட் பண்ணிடுறேன். ஷார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப எங்கெங்கெல்லாம் ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்னா எனக்கு வந்து ஆட் பண்ணி இங்க கொண்டு வந்துடும். அதாவது ஆர்டர்ல வந்துருச்சு. அப்ப ஹார்ட் டிஸ்க், கீபோர்டு, லேப்டாப் இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்ப இது என்ன பண்ண போறேன், எனக்கு ஹார்ட் டிஸ்க்லாம் தனியா நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா டோட்டல் நமக்கு வரும் 10,668 வரும். இப்படி இங்க பார்த்தா நமக்கு தெரியும். பட் இது அப்படியே தனித்தனியா எனக்கு பிரிச்சு எனக்கு போடணும் அப்படிங்கறது எனக்கு வேணும். அப்ப என்ன பண்றோம், இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு நேரா மெனுல எங்க போறோம் அப்படின்னா டேட்டான்னு இருக்கும். டேட்டான்னு இந்த மெனு இருக்கு இல்லையா, இந்த டேட்டா மெனுல போய் நமக்கு தேவையான சப் டோட்டல் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அதாவது சப் டோட்டல் அப்படிங்கறத கிளிக் பண்ணது ஒரு விண்டோ ஒன்னு ஓபன் ஆகுது. இந்த ஓபன் ஆயிட்டா இதுல எனக்கு எதை எனக்கு டோட்டல் பண்ணி எனக்கு வேணும், எதை எனக்கு பிரிச்சு காமிக்கணும் அப்படிங்கறதுல ப்ராடக்ட் நேம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ராடக்ட் நேம் தான் தனியா எனக்கு பிரிச்சு காமிக்கணும். அதை நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றேன், ப்ராடக்ட் நேம் எனக்கு அதோட என்ன வேணும், எனக்கு டோட்டல் நமக்கு வேணும். அப்ப என்ன பண்றோம், டோட்டல் நமக்கு எனக்கு வேணும் அப்படிங்கறத டோட்டலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன பண்றேன், ஓகே கொடுக்கறேன். ஓகே கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க ஹார்ட் டிஸ்க் அப்படி இதோட ஓவரால் டோட்டல் வந்துருச்சா. அத மாதிரி செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இதோட ஆன்சர் தெரியுது பாருங்க, இந்த இடத்துல தெரியும் டோட்டல். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கீபோர்டுடைய டோட்டல். சோ என்னென்ன இருக்கோ அது தனித்தனியா நமக்கு வந்து பிரிச்சு காமிச்சிடும், அதனுடைய சப் டோட்டல். ஹார்ட் டிஸ்க்னா இப்ப எல்லாமே ஓவராலா தான் நமக்கு இங்க கொடுத்திருந்தோம். இப்ப இத தனித்தனியா கேட்டிருந்தோம் இல்லையா, அத தனித்தனியா நமக்கு செலக்ட் பண்ணி அதோட டோட்டல் காமிச்சிருச்சு. ஓகேவா, இதுதான் சப் டோட்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. இது நம்ம சின்னதா நம்ம இப்ப இதுல யூஸ் பண்ணிருக்கோம். இதே நீங்க பெரிய லெவல்ல ஒரு லெஜர் கிரியேட் பண்ணும்போது, ஒரு பெரிய அக்கௌண்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த சப் டோட்டலுங்கிறது உங்களுக்கு வந்து தனியா ஒவ்வொரு பர்டிகுலரா உள்ள எக்ஸ்பென்சஸ நீங்க பிரிச்சு காமிச்சு கொடுக்கறதுக்கு இந்த சப் டோட்டலுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.